AU Agri ஆர்கனைசேஷனர்கள் அனைவருக்கும் வணக்கம். TNPSC AO and HOக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து சப்போஸ் 2019க்கு மேலே நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி வந்து B.Sc ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆர் B.Sc ஹான்ஸ் ஹார்டிகல்ச்சர்னு மேபி வந்திருக்கும். இப்போது ரீசெண்ட் இயரில் அதாவது பாஸ்ட் இயரில் பார்த்தோம்னா 22ல் பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே B.Sc ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் B.Sc ஹான்ஸ் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு தான் வந்திருக்கும். ஸோ TNPSCயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து ஈக்குவலாக டிகிரியாக வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. TNPSC AO ADA and HO ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்துட்டு TNPSC AO ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம டெய்லி கிளாஸஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். டெய்லி 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் போய்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். தெளிவாகவே இதை டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பேஜ் நம்பர் 41 அனெக்சர் நம்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவலண்ட் கிளாஸ் குவாலிஃபிகேஷனில் வந்து போட்டுட்டு த நாமன்க்ளேச்சர் ஃபார் degree programs B.Sc Agriculture and Horticulture have been revised as B.Sc Hans Agriculture and B.Sc Hans Horticulture respectively கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஜிஓவுடைய டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2/9/2020 வந்து இந்த வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கான ஜிஓவுடைய நம்பர் வந்து பார்த்தோம்னா 200. நார்மலாக கூகுளில் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கனாவே அந்த இதை மட்டும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து கூகுளில் இந்த ஜிஓ வந்து கிடைக்கும். பட் இந்த ஜிஓ வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்டேயும் வந்து இருக்குது. ஸோ அந்த ஜிஓ வந்து நான் இப்போ எடுக்கிறேன். இதுதான் பார்த்தோம்னா அந்த ஜிஓ. இந்த ஜிஓ வந்து அவங்க சொன்ன அந்த டேட்டில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சில குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டு எக்ஸிஸ்டிங் நாமன்க்ளேச்சரில் இருந்துட்டு நியூ ரிவைஸ்டு நாமன்க்ளேச்சர் வந்து மாற்றிருக்காங்க. என்னென்னா B.Sc Agriculture, B.Sc Horticulture, B.Sc Forestry, Sericulture, Agri Business Management இது எல்லாத்துக்குமே வந்துட்டு 2019-20 இருந்துட்டு B.Sc ஹான்ஸாக வந்து மாற்றிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 19ல் வந்து யார் ஜாயின் பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 19 to 20, 20 to 21, 20 to 23, 23-24. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்த ஸோ இப்போது இந்த 19-20க்கு மேலே நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் 20க்கு மேலே பாஸ் அவுட் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு B.Sc ஹான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக டிகிரியில் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு TNPSCயில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது B.Sc ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் இல்லைனா ஹார்டிகல்ச்சராக இருந்ததுன்னா ஈக்குவலண்ட் டிகிரியில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜிஓ அப்லோட் பண்ண சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா TNPSCயோடைய நோட்டிஃபிகேஷன்லேயுமே வந்துட்டு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியோடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த பேஜ் நம்பர் 6 வந்துட்டு இந்த நோட்டில் பேஜ் பாயிண்ட் நம்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனுக்கான அந்த ஜிஓ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டேட்டுக்கு வந்து முன்னாடி டேட்டில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ஈக்குவலண்ட் டிகிரிக்கான அந்த ஜிஓ வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த செகண்ட் பாயிண்டில் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஓவை நம்ம சேனலுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலகிராம் குரூப்போடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் சேனலில் வந்துட்டு நான் டெலகிராம் குரூப்பில் நான் இதை ஜிஓ வந்து போட்டுட்டு அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.